இது ஆழம் அளவு 1000 அடிங்க. அது அது அந்த அது 1000. அது ஓடுதா? அது வந்து கொஞ்சம் ஓடுதுங்க. ஆனால் வெறும் புகையாக போச்சு, தண்ணி கொஞ்சம் வருது. ரெண்டையும் ஒரே கம்பர்ஸில் ஜாயின் பண்ணிடலாமே. இதில் தண்ணி வரலைங்க, சும்மா 10 நிமிஷம் மேலே வர மாட்டேங்குது இதில். இது ஒரு போர், அது ஒரு போர், அது ஒரு போர். பக்கம் பக்கமாக 3 போர் இருக்குது. வேறு போர் வேறு இல்லைங்க, இது 3 தான். ஆனால் இடங்க எது வரைக்கும் இருக்குது? இங்கே தெற்க அந்த வாரிங்க, அந்த வரப்புங்க அங்கே வரைக்கும் இருக்குது இடம். ஆமாம். இடம் இதோட முடியுதா? இந்த பாருங்க, அங்கே அது வரைக்கும், அங்கே வரைக்கும் இருக்குது. இந்த பகுதியில் பாறை அமைப்பு மேற்கு கிழக்காக இருப்பதால் வடகிழக்கு பகுதியில் வடக்கு தெற்காக இது முதல் ஸ்கேன் 400 மீட்டர் ஆழத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது ஸ்கேன் 400 மீட்டர் ஆழத்துக்கு நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேனில் ஒரு அடையாளம், அது இருக்கிற போர்வெல்னுடைய நீர்ச்சரத்தை காட்டுது. 3 அடியில் ஒரு பைப் லைன் இருக்குல்ல, கரெக்டாக அந்த இடத்துல காமிங்க, எந்த இடம் பைப் லைன். எத்தனை அடி ஆழத்தில் இருக்கும்? ஒரு 3 அடிக்குள்ளே தான் சார் இருக்கேன். ஓகே. சும்மா குடியடிக்கு போகிறது சின்ன ஒன்றே இருந்துச்சு, வெளியில் போகும். 1வது ஸ்கேன் அடையாளத்தோட 2வது ஸ்கேனில் ரொம்ப சுமாரான ஒரு மேல் கசிவு, அதனால் அடையாளம் வைக்கலை. ஆழம் எவ்வளவு? கிணறு ஆழம் இடத்தினுடைய மத்திய பகுதி தெற்கிலிருந்து மத்திய வடக்கு நோக்கி இது 3வது ஸ்கேனு 400 மீட்டர் ஆழத்துக்கு. தனியாக டச்சர் போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்துருக்கலாம். நீங்கள் காசு வாங்கிட்டு தானே போடுறோம். காசு வாங்கிட்டு தான் போட்டாங்க. டச்சரு இடம் இருக்கிறது அப்படியே ஓரமாக கொண்டாந்துருக்கலாம், வரப்போகிறதுலேயே வந்துருக்கலாம். இப்போ எஸ்டிமேட் எவ்வளோ? 3வது ஸ்கேனில் 2 மட்டம் இருக்குது, வெறும் மட்டம், அதனால் அடையாளம் வைக்கலை. இது வீட்டிற்கு மேற்கு பகுதி. இது 4வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு 400 மீட்டர் ஆழத்துக்கு. வீட்டை ஒட்டி மேற்கு புறத்தில் ஒரு லீச்சு பெட்டி செப்டி டேங்கு காணப்படுது. இடத்தினுடைய மேற்கு ஓரத்தில் இது 5வது ஸ்கேனு. இதில் 2 இடம், ரொம்ப சுமாரான 2 இடம் அடையாளம் காணப்படுது. இதை தொடர்ந்து வடக்கு நோக்கி 6வது ஸ்கேன் நடந்தது. அதில் மேல் மட்டத்தில் ஒரு பாயிண்ட் இருக்குது. கரூர் மாவட்டம் மயிலம்பட்டி பகுதி. இந்த ஏரியாவுடைய பாறை அமைப்பு பாருங்கள், கரெக்டாக கிழக்கு மேற்கு. பாறை உட்சரிவு தெற்கு நோக்கி, பாறை நீரோட்ட கொடிங்கிறது இந்த மேற்கு கிழக்கு. இதுதான் எக்ஸாக்டாக மேற்கு கிழக்கு கிடக்கு. ஸோ நான் ஏன் வடக்கு தெற்க பார்த்தேங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த ஏரியா ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற போரலுடைய எஃபெக்ட் அந்த ஸ்கேனில் காணப்படுது. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம், பட் அடையாளம் வைக்கலை. இது 3வது ஸ்கேன் வெறும் மட்டம், 2 மட்டம் இருக்குது, அடையாளம் வைக்கலை. இது 4வது ஸ்கேன் 3 நல்ல பாயிண்ட் அடையாளம்,
அதில் 2 அடையாளம் வச்சுருக்கு. இது சுமாரான 5வது ஸ்கேன் 2 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இது 6வது ஸ்கேன்லேயும் மேல் மட்டத்தில் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு பார்க்க நல்ல அருமையான ரிப்போர்ட்டு. ஆனால் செப்டி டேங்க் எஃபெக்ட்னால அதனுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக இருக்குது. போர்வெல் போடணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் வடக்கு பாயிண்ட்டு அல்லது தெற்கு பாயிண்டில் ஏதாவது ஒன்று ட்ரையல் அண்ட் எரரில் போட்டு பார்க்கலாம்.